நான் பிதாவானால் என் கனம் எங்கே? குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். ஒவ்வொரு மகனும் தன் தகப்பனை கனம் பண்ணுகிறான். ஒரு மேலதிகாரி என்றால் நாம் எத்தனையாய் அவர்களை கனம் பண்ணுகிறோம். ஆனால் நமது தகப்பன் என்றும் எஜமான் என்றும் நாம் நம் தேவனை அழைக்கிறோம். ஆனால் அப்படி அழைக்கிற நாம் நம் பிதாவாகிய தேவனை கனம் பண்ணுகிறோமா? நம் தேவன் எஜமானானால் அவருக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார். நமது தேவன் எல்லா கணத்திற்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரர். ஏலியின் 2 குமாரர்கள் கர்த்தரை கனவீனப்படுத்தின போது கர்த்தருடைய சாபம் அவர்கள் குடும்பத்தில் ஏற்பட்டு அந்த இருவரும் ஒரே நாளில் மரித்த சம்பவம் நாம் அறிந்ததே. ஏலியும் அவரது 2 குமாரரும் தேவனால் ஆசாரிய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு அந்த ஊழியத்தை செய்யும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அது ஒரு மிகவும் பரிசுத்தமான ஊழியமாகும். ஆனால் ஏலியின் குமாரர் இருவரும் செய்த பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதாயிருந்தது என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் மறந்து தங்கள் இஷ்டத்திற்கு கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். தன்னுடைய குமாரர் செய்த பாவத்தை எல்லாம் கண்டு கொண்டிருந்த ஏலிக்கு தன் பிள்ளைகளை வன்மையாக கண்டிக்காதபடி மேலாக கண்டித்தார். அதுவே அவர் செய்த பாவமாகும். நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்று கர்த்தர் அவரை கேட்கும்படிக்கு ஏலி தனது குமாரர்கள் செய்த பாவங்களை மிகவும் கவனக்குறைவாக எடுத்துக்கொண்டதன் பயன் அவர்கள் எல்லார் மேலும் தேவனுடைய கோபம் இறங்கி வந்தது. இதிலிருந்து நாம் முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை விட நமது குடும்பத்தில் உள்ள யாரையும் கனப்படுத்தக்கூடாது. கர்த்தருக்கு தான் நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். நாம் எல்லாரும் நம் குடும்பத்தை அதிகமாய் நேசிக்கிறோம் என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் அவர்கள் எல்லாரையும் விட தம்மை நாம் அதிகமாய் நேசிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும் என்று தேவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். எந்த அளவிற்கு நாம் அவரை கனம் பண்ணுகிறோம்? சபைக்கு சரியான நேரத்தில் செல்வதும் அவரை கனம் பண்ணுவதே. தம்மை கனம் பண்ணுகிறவர்களை அவரும் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதே சமயத்தில் கனஈனம் பண்ணுகிறவர்களை அவர் கனஈனம் பண்ணுவார். சபைக்கு செல்வது மட்டுமல்ல, நாம் பாவம் செய்யாமல் இருப்பதும் மற்ற புறஜாதி மக்களுக்கு முன்பாக நமது சாட்சியை காத்துக்கொள்வதும் நிச்சயமாக கனம் பண்ணுவதே. நம்மை ரட்சித்த தேவனை நாம் கனம் பண்ண வேண்டாமா? அது நமது கடமை அல்லவா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை நிச்சயமாய் கனம் பண்ண வேண்டுமே. அப்படி நாம் கனம் பண்ணும்போது நிச்சயமாகவே தேவன் நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி நம்மை கனம் பண்ணுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமேன். அல்லேலூயா.